ஹலோ ட்ராவலர்ஸ், இப்போது நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்புன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அதை நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா? இப்பொழுது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், எங்கள் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் ஆண்ட பூமி இது. அதனால் வந்து தஞ்சாவூர் வந்துட்டோம். இப்பொழுது இங்கிருந்து நாங்கள் எங்கே செல்ல போகிறோம் என்றால், அது எந்த ஊர்? திருக்கடையூர் போகிறோம். திருக்கடையூர் சென்று அங்கே எனது அப்பன் ஈசனை தரிசித்து விட்டு. திருக்கடையூர்ல அபிராமி தான் இருக்கு. ஈசன் அபிராமி தான் இருக்காங்களா? சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. நாம் சோழ தேசம் நோக்கி செல்ல போகிறோம். வர நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? 6.5 hours later. நைட்டு நம்ம வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. கோயில் அங்கே இருக்கு, தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கோயில். அதுக்கு எதிர்த்தாப்புலே வந்து இருக்க ரோட்டில் வந்து நம்ம எடுத்திருக்க ஹோட்டல் குரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து நமக்கு ரூமெல்லாம் புக் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நாளைக்கு வரேன்னு இருக்காரு. நம்ம நேரில் வர பார்ப்போம். அவங்க வந்து கிங்கருன் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸு. ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ரூம் வந்து 2வது மாடி. நம்ம மொத்தம் 4 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரூமில் இருந்து பால்கனி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? டிவியெல்லாம் இருக்குது. ரூம் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. 1500 வாடகை சொன்னாங்க. நம்ம 4 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கல்யாணத்துக்கு வர்றீங்க அப்படின்னா நாளே வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு அவசரமாக வந்தோடனே போய் பண்ணாமல் நம்ம நாளே ரூம் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹீட்டர் இருக்குது. காலையில் தான் ஹீட்டர் போடுவாங்களாம். அற்புதமாக உள்ளதா? குட் மார்னிங் அருண் ட்ராவலர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஹாய், இங்கே பார்த்தீங்களா? மறுபடியும் எங்கள் அண்ணனுக்கு கூட இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் அழகாக கிளம்பி நிற்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க, சீர்வரிசையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா திருக்கடையூரில் தான் வந்துட்டு 60 பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு 60ஆம் கல்யாணம் வந்து நம்ம திருக்கடையூரில் பண்ணுறோம். பொன்னமராஜிலேருந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் ட்ராவலு. கோயில் பக்கத்துலேயே தான் ரூம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கீழே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது ரூமுக்கு உண்டான ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறமேட்டு மாலை ஆர்டர் பண்ணுறது, இங்கேயே வந்து மாலை கொடுத்துக்கலாம், மாலை பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணுறேன். அதே மாதிரி ஐயரோட நம்பரும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஐயரோட நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயரோட நம்பரை எடுத்துக்கோங்க. ஐயருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு ஒரு அட்டையே வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அவங்க ஐயர் வந்து அந்த அட்டையெல்லாம் வந்து அந்த இதை உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த திங்ஸை வாங்கிட்டு நாளே வந்து ரூமை புக் பண்ணி இங்கே தங்கிருங்க. நல்ல நேரம் எதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மீதி எல்லாமே சிறப்பாக நடந்துடும். அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் லைவாகவே வந்து பாருங்கள். நான் லைவாக பார்க்க முடியாது, வீடியோவில் பாருங்கள்.
சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், பட் ஆனால் எந்த பிளேஸ்னு சொல்ல மாட்டோம்னு. அண்ணாவே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு மேரேஜுக்கு தான். இது வந்து எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்பா அம்மா மேரேஜை வந்து பசங்க பேர பசங்க அவங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அவங்க கூட நானும் ஒரு ஆளாக இருக்கும்போது சீரியஸாகவே வந்து ஹாப்பினஸாக தான் இருக்குது எனக்கு.
மாலையை போட்டு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து முதல் பூஜையாக கஜ பூஜை, விநாயகர் வழிபாடு. அதனைத் தொடர்ந்து பசுமாடு பூஜை. பசுமாடை தொடர்ந்து உட்கார வச்சு தர்பகளை கொடுத்து இந்த ஆலயத்தில் ஓமங்கள், பூஜைகள், மாங்கல்ய தாரணம் பண்ண போகிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பாவங்கள், கட்டங்கள், வியாதி எல்லாம் வரப்படாது. இதை விட விமர்சையாக 70 கல்யாணம் 80 பேரம்பத்திகளோடு வந்து பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஐயாவுடைய சகோதரர்கள், சம்பந்திகள் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் 60, 70 நடக்கணும் ஆண்டவான்னு வேண்டிக்கிறோம். முதல் பூஜையாக மஞ்சள் பிள்ளையார் பூஜை. அதனை தொடர்ந்து புண்ணியாக வாஜனம், கங்கா, யமுனா, நர்மதா, காசி, ராமேஸ்வர தீர்த்தம், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜைகளை பண்றோம். 16 கலசங்கள் வச்சிருக்கோம். சேத்திர விசேஷம் 16 கலசங்கள் வச்சு யாகங்கள் வழிபாடு. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழும். இந்த கோவிலில் வந்து பண்ணிக்கிறதுனால 1க்கு கோடி பங்கு பலன் உண்டு. சேத்திர விசேஷம். இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது, நவகிரகமே இல்லாத கோவில். அதனால இங்கே எல்லா நாளும் விசேஷம் 60, 70, 80 நடந்துக்கிட்டே இருக்கும். சேத்திர விசேஷம். அதனால தான் இந்த ஊரில் வந்து இதை பண்ணிக்கிறோம். பிரதான கலசத்தில் சுவாமி மிருத்யுஞ்சயர், அம்பாள் பாலாம்பிகை, நீண்ட ஆயுளை தரக்கூடிய மார்க்கண்டேயர், மகா கணபதி, முருகப்பெருமான், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, ஆயுஷ்ய ஹோமம், 60 கல்யாணம், ஐயப்ப சுவாமி, உங்களுடைய குலதெய்வம், நிறைவாக நவகிரக மண்டலம். நவகிரக பூஜை பண்றதுனால ஜாதக ரீதியா வரக்கூடிய தோஷம் பரிகாரம் நிவர்த்தியார். நவகிரக பிரீதி பண்றோம். இந்த எல்லார் கையிலையுமே பூ கொடுத்து பிரார்த்தனை பண்ணி கலசத்தில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரது காரணம் மார்க்கண்டேயர் தான். அவருக்கு தான் முதல்ல நீண்ட ஆயுளை கொடுத்த இடம். மார்க்கண்டேயர் சொல்றார், எனக்கு கொண்டு கொடுத்தா போராது, உன்னை பார்க்க தரிசனம் பண்றவனுக்கும் நீண்ட ஆயுளை தரணும்னு வேண்டிக்கிறார். 16 வயசுக்கும் 16 மந்திரங்களை சொல்லி நமஸ்காரம் பண்றார். மகா மிருத்யுஞ்சய ஸ்லோகம்னு பேர். அந்த ஸ்லோகம் 16ஐயும் அன்னை அபிராமி தன்னுடைய பக்தன் சொன்ன பொய்யை மெய்யாக்கி காட்டுறார். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பேன். அபிராமி அந்தாதி, தை அமாவாசையை பௌர்ணமியாக்கி காட்டின சேத்திரம். சுவாமியை வேண்டி ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்றோம். அம்மாவை வேண்டி 16 வகை செல்வத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். குடும்பத்தில் எப்போதும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி கையை காட்டுறோம். முடிஞ்சவா பூமியை தொட்டு கும்பிடுங்க. 24 முறை செய்யணும். நமஸ்காரங்கள் ஆனதும் ஓமங்கள் வளர்க்கும். ஓமங்கள் கொடுத்து தேங்காய் பழங்களை போட்டு பூர்ணாவதி பண்ணி கலச பரப்பாடாகி தீர்த்த அபிஷேகம். இந்த கடைசியில் அங்கேயே சின்ன ரூம் இருக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன்னா ஓமம் போட்டுலாம் கொடுத்து மக்கள் செய்தாங்க. அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். உள்ளே கூட்டு போய் சாமி அம்பாளுக்கு தரிசனம், நமஸ்காரம் பண்ணி வெளியில் விட்டுருணும். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதுதான் இந்த சேத்திரத்தோட விசேஷம். ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கையை காட்டுறோம். எல்லாரும் பூமியை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே வரிசலா இருங்கோ. மந்திரம் முடிஞ்சு கையை காட்டும் போது கும்பிடணும். சேத்திர விசேஷம். स्वच्छजायुर्महे पद्महस्ताय धीमहि सूर्य प्रचोदयात् स्वाहा विशाखराय विद्महे गलानाथाय धीमहि चन्द्र प्रचोदयात् स्वाहा विशाखराय विद्महे गलानाथाय धीमहि चन्द्र प्रचोदयात् स्वाहा अंगारकाय विद्महे भूमिबालाय धीमहि कुज प्रचोदयात् स्वाहा अंगारकाय विद्महे भूमिबालाय धीमहि कुज प्रचोदयात् स्वाहा रुद्राय विद्महे इंद्रपुत्राय धीमहि सौम्य प्रचोदयात् स्वाहा रुद्राय विद्महे इंद्रपुत्राय धीमहि सौम्य
பிரச்சோதயாத் ஸ்வாஹா